அனைவருக்கும் என் இனிய பொங்கல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. ஏன் அந்த பொங்கல் நாளில், அதாவது தை 1 காலத்தில் பொங்கல் வைக்க வேண்டும்? அதுவும் வெளியில் கிழக்கு திசை நோக்கி பொங்கல் வைப்பார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கு திசையில் பொங்கல் வைக்க மாட்டார்கள், வேறு எந்த திசையிலும் பொங்கல் வைக்க மாட்டார்கள். கிழக்கு திசை நோக்கி தான் பொங்கல் வைப்பார்கள். கிழக்கு திசை நோக்கி ஏன் பொங்கல் வைக்க வேண்டும்? கிழக்கு திசையில் தான் சூரியன் உதிக்கும். அது எந்த உதிக்கும் நேரம் இது? காலை பொழுதுதான். எனவே காலை பொழுது என்பது விடியல் பொழுது, ஒரு பகல் பொழுதுடைய தொடக்கம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பகல் பொழுதினுடைய தொடக்கம். ஒரு நாள் என்பது 2 பொழுதுகள் அடங்கியது. ஒன்று பகல் பொழுது, இன்னொன்று இரா பொழுது. அந்த இரா பொழுது முடிந்தால் பகல் பொழுது தொடங்கும். அந்த பகல் பொழுது தொடங்குகிற விடியல் காலை பொழுது இருக்கு இல்லையா, அந்த விடியல் காலை பொழுதில் சூரியன் உதிக்கிறது. எனவே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியன் வரவேற்க வேண்டும். யார் வந்தாலும், நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன செய்வோம்? கையெடுத்து வணங்கி வணக்கம் வாருங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? அதே மரபுதான் இந்த சூரியன் புது ஆண்டை தொடங்குகிற பொழுது சூரியனை வரவேற்பார்கள். வரவேற்கின்ற நிமித்தமாகத்தான் புதிதில்லையா, புதிதாண்டல்லவா, புதிய காலம் பிறக்கிறது அல்லவா. எனவே முதல் காலம், அதற்கு முந்தைய முதல் நாள் போகியது. இதற்கு முந்தையதெல்லாம் போகிவிட்டது, கழிக்கப்பட்டு விட்டது. எனவேதான் அந்த நாள்ல பழைய பொருள்கள், தேவையில்லாத பொருள்கள் எல்லாம் கழிப்பார்கள், வீசுவார்கள், எரிப்பார்கள். அதற்கு பெயர் போகி பண்டிகை. அதாவது முதல் நாள் புது நாள் தொடங்குவதற்கு முன்பதாக இருக்கின்ற அந்த ஆண்டினுடைய இறுதி நாள் போகி என்று சொல்லப்பெற்றது. அதில் போக்குவார்கள். பழையன கழிதல், புதியன புகுதல் என்று சொல்லப்பெறும். எனவே அந்த காலகட்டத்தை கடந்து புது நாள் தொடங்குகிறது. புது நாள் தொடங்குகிற பொழுது சூரியன் புதிதாக வருகின்றது. வருகின்ற சூரியனை கையெடுத்து வணங்கி வருக வருக என்று வரவேற்கின்ற அந்த நாள் இந்த தை 1. எனவே அதை பொங்கல் வைத்து வரவேற்க வேண்டும். அதுவும் எப்படி வரவேற்க வேண்டும்? புது பானையில் புத்தரிசி பொங்கி பொங்கல் வைத்து வரவேற்கின்ற அந்த ஒரு விழாவை தமிழர்கள் புத்தாண்டாக, புதிய நாளாக கொண்டாடுகிறார்கள். அதனால்தான் பொங்கல் என்று, அதாவது தை முதல் நாள் என்று பொங்கல் வைக்கிறார்கள். அது தமிழருக்கு புத்தாண்டு என்று சொல்லப்பெற்றது.